ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த வரிசையில் கடகராசி. பொதுவாக கோச்சார பலன்களுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கோச்சார பலனாலேயே ஒருவருக்கு கோடிகள் குவிக்கும் யோகமோ, குபேரனாகும் யோகமோ, கொட்டி கிடக்கும் யோகமோ எதுவும் வரப்போகிறது கிடையாது. உங்களுடைய அடிப்படை ஜாதகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ, வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அடிப்படையில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுத்திகளே உங்கள் ஜாதகத்தின் 80 முதல் 90% பலன்களை முடிவு செஞ்சிடும். இப்போ மீதி இருக்கிற அந்த 10% தான் கோச்சாரங்கிறது. அதுலேயும் கோச்சார பலன்கள்ங்கிறது முழுக்க முழுக்க நம்மளுடைய ராசிக்கானது. இது லக்னத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார், அதாவது மிதுனத்துக்கு. இது மே மாதம் 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. இதில் இந்த பஞ்சாங்க குழப்பத்தை வச்சுக்கிட்டு போன தடவை சனி பயிற்சியே இல்லவே இல்லைன்னு சாதிச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டவங்களாம் அதிகம். அது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி நிகழ்ந்து விட்டது, வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் நிகழலைங்கிறது தான் வித்தியாசம். எந்த பஞ்சாங்கம் துல்லியமானது அப்படிங்கிறது அவங்கவுங்க எதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்களோ அதுதான். நான் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறவன். திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது கிட்டத்தட்ட 90% துல்லிய பலன்களை தரக்கூடியது. நாம் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் சிறந்தவர் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்குமே கிடையாது. நாம் சிறந்தவர்களாக இருந்துட்டு போயிடுவோம். ஸோ திருக்கணிதம் சிறப்பு. அந்த அடிப்படையில் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடம் குருவுக்கு உகந்த ஸ்தானமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு மாதிரி சுமாரான வீடு தான். இதில் இவர் கடகராசிக்காரங்களுக்கு 6, 9 குடைவருங்கிற முறையில் அவர் 12ல் மறையும் போது ஒரு மாதிரி விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர். கடகராசி அன்பர்கள் எதையும் பொறுத்து போகக்கூடிய தன்மையும், சகிப்புத்தன்மையும், விடாமுயற்சியும், மீண்டும் மீண்டும் வாழ்வியலில் வாய்ப்பு கிடைக்கும் தன்மையும் கொண்டவங்க. இவங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக அஷ்டம் சனியுடைய தாக்கம் இருந்து அது இப்போதான் ஒரு மாதிரி முடிவுக்கு வந்தது. சரி, மழை விட்டுருச்சுப்பான்னு பார்த்தா தூவான இன்னும் விடலைங்கிற மாதிரி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியோ ராகு பயிற்சியும் இவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, அட்டம ராகா வந்து உட்கார போகிறாரு. பாக்கியாதிபதினு நினச்சிக்கிட்டு இருந்த குரு 12ல் போய் மறைகிறார். நல்ல வேளையாக குரு பார்வை ராகுக்கு கிடைப்பது சிறப்பு. பொதுவாக குருவின் பார்வை பெறும் இடங்கள் மூலமாக நமக்கு நன்மை சாதகமான பலன்கள் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில் 8ல் இருக்கிற ராகுவை குரு தனது 9ஆம் பார்வையால் பார்க்கறதுனால வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய யோகங்கள் போன்றவை இப்போ கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 12ஆம் இடம்ங்கிறது ஒருவங்களுக்கு அயன சயன போக சுக விரயஸ்தானமாகும். இந்த அயன சயன போக சுக விரயஸ்தானத்தில் ஒரு இயற்கை சுபரான குரு வந்து உட்காரும்போது சுப விரய செலவுகள் செய்யும் வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு உண்டாகும். இப்போ நம்ம விரய செலவு பண்ணணும்னா முதல்ல அதுக்கு வருமானம் வரணும் இல்லைங்களா? சும்மா எப்படி விரயம் பண்ண முடியும்? அப்போ அந்த விரயம் செய்வதற்கான வருமானத்தையும் அதே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இவருக்கு தனகாரகன்னு ஒரு பேர் உண்டு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும், சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் உண்டாகும், வீடு கட்டும் யோகிதைகள் ஏற்படும், தாயாதி வர்க்கத்தோடு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும், வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள், படிப்பில் இருந்து வந்த தடைகள் நீங்கும், உயர்கல்விக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு அதற்கான வழிமுறைகள் பிடிபட தொடங்கும், இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சுபவிரய செலவாக வீடு கட்டி கொள்ளக்கூடிய ஒரு யோகிதையை அவர் நிச்சயமாக கொடுப்பார். இதுவரை தீராத நோய் என்று கவலைப்பட்டு கொண்டு வந்திருந்த தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு சரியான முறையான வைத்தியம் கிடைக்கப்பெறும் யோகிதை உண்டாகும். பதவி உயர்வு, பட்டம், முதலீடுகளால் ஆதாயம் போன்றவை இருக்கும். இந்த 12ஆம் இடமும் 4ஆம் இடமும் கனெக்ட் ஆகி 8ம் கனெக்ட் ஆகும்போது முதலீடுகள் 4, 8, 12ங்கிறது தான் நம்மளுடைய முதலீடுகளை குறிக்கக்கூடியது. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்கும் போதே திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, உழைக்காமல் வரக்கூடிய பணம், விபரீத ராஜயோகம், ஒரு அசிங்கம் அவமானத்துக்கு பிறகு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம், முன்னேற்றம் போன்றவற்றையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது.
காற்று ராசியில குரு பகவான் தனது உச்ச வீட்டை நெருங்கிவிட்ட நிலையில உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது சுப விரய செலவுகள் செய்வதற்கான வருமானம், கடன் ஏற்படும் யோகிதைகள், அந்த கடன்கள் நல்ல கடன்களாக இருக்கும் வாய்ப்பு, நீண்ட காலம் இழுபறியில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு முடிவுக்கு வருவது, பதவி உயர்வு, அரசு பதவி கிடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி, மிக உயர்ந்த பதவிகளுக்கு செல்வதற்கான முயற்சிகளில் இப்போது அனுகூலமான போக்கு போன்றவை நிகழும் யோகிதை உண்டாகும். நோயின் தாக்கம் பிடிபடும், எதிரிகள் கட்டுக்குள் இருக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். சில வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராய் போய்விடுவது போல தோன்றினாலும் கூட சாதகமாக உங்களுக்கே திருப்பி நல்ல பலன்களை கொடுக்கும் யோகிதை வரும். இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தின் சாதகமான தசாபுத்தி அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான். உங்க ஜாதகத்துக்கு சாதகமான தசாபுத்தி இல்லை. இப்போ ஒரு உதாரணமா, கடகராசியில் பிறகுறவங்க புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து பூசம் அல்லது ஆயில் இதில் தான் பிறக்க முடியும். இதில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்து குருதிசம் 3 வருஷம்னா சனி ஒரு 19. அப்போ 22 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் 17 வருஷம் 39 வயசு வரைக்கும் நடத்தக்கூடியவர். ஒருவேளை புதன் திசை நடக்குது. நீங்கள் கடக ராசி, இந்த கடகராசிக்கு புதனுக்கு ஆகாத விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது என்ன? அட்டமாதிபதி தசை. இதில் குரு பயிற்சி வந்து என்ன, சனி பயிற்சி வந்து என்னென்ன பண்ணிட போகுது? ஒன்றும் பண்ண முடியாது. அதே புதன் திசை நடப்பில் இருக்கு. நீங்கள் ஒரு துலா லக்னம், துலா லக்னம் கடகராசி. இப்போ பாக்கியாதிபதியோட தசை நடக்குது. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பாக்கியாதிபதியாக ஒருத்தர் தசை நடத்துகிற போதும் ஒருத்தரை அதே அட்டமாதிபதியாக தசை நடத்துகிற போதும் இருக்கிற வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோச்சார பலன் நம்ம கூடியோ குறைச்சோ கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் கடகராசி சிம்ம லக்னம், புதன் திசை நடக்குது. 2-11 கூடையவன் அருமையாக 11ஆம் இடத்துல ஆட்சியாகி லக்னாதிபதி சூரியனோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. சந்திரன் 12ஆம் இடத்துல வளர்பறை சந்திரனா ஆட்சியாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. சந்திரன் ஆட்சி வர்க்கோத்தமம், கிட்டத்தட்ட உச்ச நிலைக்கு பவரான அமைப்பு. இப்போ புதன் திசை, இது இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய திசையாக மாறும். இந்த சூட்சமும் தான் 12 லக்னங்களுக்குமான கணக்கு. மற்றபடி கடகராசியில் பிறந்துட்டாலே உடனே இப்படி ஆகும் அப்படி ஆகும் சொல்றதை எடுத்துக்காதீங்க. குரு பார்க்கிற 3 இடங்களின் மூலமாக நற்பலன்கள் கிடைக்கும் யோகிதை நிச்சயமா எல்லா ராசிக்காரங்களுக்கும் உண்டாகும். அந்த நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்க ஜாதக தசா புத்தி அனுகூலமாக இருக்க வேண்டியது அவசியம். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஸோ ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 4-8 அவருக்கு தொடர்புகள் ஏற்படும். 6 ஸோ கடன் வாங்கி வீடு வாங்குவது, கடனால் நன்மைகள் அடைவது, நோய் தீர்வது, எதிரிகள் கட்டுக்குள் இருப்பது, வம்பு வழக்குகள் முடிவுக்கு வருவது, அப்படியே வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அது நமக்கு சாதகமான வழியில் முன்னேற்றத்தை கொடுப்பது, சொத்து சேர்ப்பது, வாகன யோகத்தை அதிகப்படுத்தி கொள்வது, உயர்கல்வியை எதிர்நோக்குவது, அதில் வெற்றி பெறும் யோகம் உண்டாவது, வெளிநாட்டு வாழ்க்கை முயற்சிகளில் பலிதம் ஏற்படுவது, அட்டம ஆதிபத்தியம் கெடுவது, அதனால் அந்நிய தேசத்தில் வளர்ச்சி பெறுவது, பங்குச்சந்தை ஆதாயம் பெறுவது, உயில் மூலம் சொத்துக்கள் அனுபவிப்பது, புதிய இடங்கள் வாங்கி மகிழ்வது, வாகன யோகம் ஏற்படுவது, தன் சுகம் முதலீடுகள் அதிகரிப்பது, தாய் சுகம் தாயாதி வர்க்கத்தின் மூலம் நன்மைகள் பெறுவதுங்கிற மாதிரியான இந்த பலன்கள் பூரா இருக்கும். பொதுவாக 6ஆம் இடத்த குரு பார்த்தோம்னா கடன் அதிகரிக்கும். ஆனால் அவர் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு பார்க்குறாரு. அப்போ சுப விரயம், அதுக்காக கடன் ஏற்படுறது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகள் வழியில் சுப செலவுகள், திருமண வகையில் சுப செலவுகள், சொத்து வாங்குவதன் மூலமான சுப செலவுகள்னு நிறைய சுபமான வருமானம் மற்றும் செலவீனங்களை கொடுக்கும் பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கு. இதில் 8ஆம் இடத்துல இருக்க ராகுவையும் குரு பார்வை கண்ட்ரோல் பண்ணிடுது. ஆனால் அதே நேரத்தில் 2ஆம் இடத்துக்கு உங்களுக்கு கேது வராருங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அனுகூலமற்ற தசாபுத்திகள் நடப்பில் இருந்துச்சுன்னா பேசுகிறத எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சிருங்க. வாக்கு கொடுத்துக்கிட்டு மாட்டிட்டு முழிக்கிற விதிகளும் இதில் அடிப்படையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு 50-50 சாய்ஸ். நன்மையும் தீமையும் கலந்த நிலையிலேயே பலன்கள் இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கிற தெய்வ சந்நிதிகளை வணங்குறது, சந்திர தரிசனம் செய்கிறது, பௌர்ணமி விரதம் இருக்கிறது, பெண் தெய்வங்களை சக்தி தெய்வங்களை தொடர்ந்து கும்பிட்டு வர்றது, இதெல்லாம் உங்கள் வாழ்வியலின் வளர்ச்சிகளை நிச்சயம் தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.